ஏசாயா 54:10 எப்படியாக கர்த்தர் சொல்கிறார், மலைகள் விலகினால் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்தாலும், மலைகள் போல சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்பதாக வந்தாலும், பர்வதங்களை போன்ற சூழ்நிலைகள் உங்கள் முன்பதாக வந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபை என் மேல், என் குடும்பத்தின் மேல், என் பிள்ளைகள் மேல் விட்டு விலகாது. அல்லேலூயா. அவர் நம்மேல் மனதுருகிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். மறுபடியும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அல்லேலூயா. அவர் கிருபை அவர் இரக்கம் உடைய வாழ்வை விட்டு என்றும் மாறாது என்று வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், போதும் கைவிடாத சிநேகிதர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி, யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், எங்கள் ஜெயக்கொடியே ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். சொல்வோமா, மலைகள் விலகி போனாலும் எங்கள் வாழ்க்கையிலே, ஆமென், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை எங்கள் வாழ்க்கையை விட்டு உம்முடைய கிருபை விலகாது என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம் ஆண்டவரே.
எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சொல்வோமா, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனால் எல்லாரும் சேர்ந்து பெயர்ந்து போனாலும், ஆமே மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், உடைய கிருபை ஆண்டவரே அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் என்னை விட்டு வாழ்விலே. விலகாத ஆண்டவர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். ஹல்லேலூயா. விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்க்கையிலே என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மறுபடியும் அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் எங்கள் வாழ்க்கையில மாறாத ஆண்டவரே, உடைய கிருபை அவர் கிருபை சொல்வோமா, மாறாது எந்தன் வாழ்விலே. உடைய கிருபை ஆண்டவரே, உடைய கிருபை உடைய தயவு உடைய காருண்யம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே மாறாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் கிருபை விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி உம்முடைய கிருபை அவர் கிருபை என் வாழ்க்கையிலே மாறாது அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. கரங்களை தட்டி இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய தூது ஸ்ட்ரைட் அண்ட் ரைட்
கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி நிமிர்ந்து வாழ்வது, சரியாய் வாழ்வது, அப்படி வாழ்வதன் மூலமாக நாம் எதை தேவனுடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? Blessings for those who put their trust in Jesus Christ. கர்த்தருடைய நாமத்திலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது, நம்ம பாடணும், உம்மை நம்பி இளைப்பாறுவேன். கர்த்தரை நம்பும் பொழுது நம்முடைய மனதிலே ஒரு ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கத்தான் செய்கிறது. எப்பேற்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடந்தாலும் கர்த்தர் கரத்திலிருந்து வருகிற ஆறுதல்கள், கர்த்தர் கரத்திலிருந்து வருகிற நன்மைகள் நிச்சயமாகவே ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் அது ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக நம்மை கொண்டு செல்லும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து நம்பிக்கைக்கு உரியவர்தானா? என்னுடைய நம்பிக்கையை வைப்பதற்கு அவர் முற்றிலும் பொருத்தமானவரா? அதை இயேசு கிறிஸ்துவே தம்முடைய வாயை திறந்து கூறுகிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிக்கலாம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி, அவருடைய வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை, யோவான் அங்கே இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறான். இந்த காலகட்டத்திலே யோவானுக்கு கிட்டத்தட்ட 90 வயது இருக்கும் என்று வேதாகம பண்டிதர்கள் கூறுகிறார்கள். இயேசு பூமியிலே வாழ்ந்த பொழுது அவருடைய மார்பிலே சாய்ந்தவன் என்ற பெயரை இந்த ஒரு சீடனுக்குத்தான் கொடுக்க முடியும். ஏனென்றால் அவருடைய இருதயத்தின் துடிப்பை நன்கு அறிந்த ஒரு சீடன்தான் இந்த யோவான். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை சுமக்கும் பொழுது இந்த யோவானுக்கு கிட்டத்தட்ட 29 வயது இருக்கும் என்று கருத்து கணிக்கிறார்கள். இந்த வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்திலே அவர் இயேசுவை தரிசிக்கும் பொழுது 60 ஆண்டுகளை கடந்த நிலையிலே அவர் வருகிறார், முதிர் வயதுள்ளவராக. அவரே சொல்லுகிறார் 10வது வசனத்தில், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்போ எது கர்த்தருடைய நாள்? எல்லா நாட்களும் கர்த்தரால் படைக்கப்பட்ட நாட்கள் தானே. ஆனால் யோவான் இங்கே அழகாக சொல்லுகிறார், அதுக்கு பிறகு பாருங்க, கர்த்தருடைய நாள் என்றால் புதிய ஏற்பாட்டு சந்ததியை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த வாரத்தின் முதல் நாள்தான் கர்த்தருடைய நாள் என்று வேதாகம அறிஞர்கள் கூறுகிறார்கள். எனக்கு பின்னாலே ஒரு சத்தத்தை கேட்டேன். பாருங்க, ஒரு 60 வருடம் கழித்து நம்மளோடு பழகுனவங்களை பார்த்த உடனே ஹக் பண்ணுவோம், அவர்களை ஆற தழுவி ஹாய் எப்படி இருக்கிற விசாரிப்போம். ஆனால் இங்கே முற்றிலும் மாறுபட்ட நிலைமை. இயேசுவோடு 3.5 வருடங்கள் ஊழியத்தின் பாதையிலே கடந்து சென்ற யோவான் 60 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக இயேசுவை தரிசிக்கிறார். இன்று நீங்களும் நானும் வரைபடத்திலே பார்க்கிற, ஓவியங்களிலே பார்க்கிற இயேசுவை அல்ல. நம்முடைய கண்களிலே ஒரு ஒல்லிக்குச்சி போன்ற சிலுவையை அவர் தாங்க மாட்டாதவராக, இடுப்பில் ஒரு முழ துணியோடு நிற்கிற இயேசு தான் நம்முடைய கண்களுக்கு பிரத்யட்சமாக தெரிகிறது. அந்த இயேசுவை இங்கே யோவான் தரிசிக்கவில்லை. இயேசு பேசும் பொழுதே எக்கால சத்தம் போன்ற சத்தத்தை கேட்டேன். அப்படி என்றால் அவருடைய தொனி எந்த அளவிற்கு ஆத்தரைஸ்டாக, ஒரு அதிகாரம் உடையதாக, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிற கர்த்தருடைய சத்தத்தை யோவான் கேட்டு எழுதுகிறார். எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தம். இயேசு கிறிஸ்து பெரியவர். அந்த பெரிய தேவனுடைய சத்தமும் அவரை போன்றே பெரியதாய் இருக்கிறது. அவருடைய செயல்பாடுகளும் அவரை போன்றே பெரியதாய் இருக்கிறது. எது காரியங்கள் எடுத்தாலும், எந்த வார்த்தையை எடுத்தாலும் இயேசு கிறிஸ்து மிகவும் பெரியவர், அவருடைய செயல்களும் மிகவும் பெரியவைகள். இதை எத்தனை பேர் நம்புகிறோம்? அல்லேலூயா சொல்லலாம்.
கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்குத்தான் தீவிரித்து நம் நடுவிலே அசைவாடுகிறார். இப்போ அந்த சத்தம் சொல்லுகிறதை யோவானும் கேட்கிறார். இதை எழுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த சத்தம் என்ன காரியங்களை உரைக்கிறது? நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருந்தேன், இருப்பேன் சொல்லல, இருக்கிறேன். நீ காண்கிறதை 7 சபைகளுக்கும் எழுது. 7 என்றால் பரிபூரணம். ஒவ்வொரு சபையிலும் குறைவுகள் உண்டு, நிறைவுகள் உண்டு. நிறைவுகளை முதலாவதாக சொல்லுகிற கர்த்தர், குறைவுகளை நீ சரி செய்து கொள்ள வேண்டும். சரி செய்து கொள்ளாவிட்டால் உன் பட்சத்தில் இருக்கிற அந்த விளக்கு தண்டை நான் எடுத்து போட்டு விடுவேன். இங்கே கர்த்தருடைய கோபத்தின் சத்தத்தை தான் யோவான் கேட்கிறார். நாம் பாடுகிறோம், அவர் நம்மை ஆதரிக்கிறவர், தேற்றுகிறவர், எல்லாம் உண்மைதான். அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர், இரக்கம் உள்ளவர், முற்றிலும் உண்மை. ஆனால் இங்கே யோவான் தரிசிக்கிற இயேசு கிறிஸ்து கோப முகத்துடனே சபையின் மூப்பர்களை பார்த்து அநேக காரியங்களை சொல்லுகிறார். சொல்லுவதற்கு முன்பதாக அவருடைய அந்த உருவத்தை யோவான் சித்தரிக்கிறார். பாருங்க, என்னுடனே 12வது வசனம், என்னுடனே பேசின சத்தத்தை, ஆக்சுவலாக என்ன சொல்லணும்? சத்தத்தை கேட்கந்தானே சொல்ல வேண்டும். தமிழ் இலக்கணம் அதுதானே. சத்தம்னா அதை நான் கேட்கறதுக்கு திரும்பினேன் தான் சொல்லணும். ஆனால் ஆண்டவருக்கு தமிழ் மொழி தெரியாதோ? அங்கே யோவான் சொல்லுகிறார், அந்த சத்தத்தை பார்க்க. இந்த சத்தத்துக்கு உரியவர் யார்? அவரை நான் பார்க்க திரும்பினேன். 3.5 வருடங்கள் இயேசுவின் சத்தத்தை கேட்டவருக்கு இந்த சத்தம் ஒரு புரியாத புதிராயிருக்கிறது. அநேக நேரங்களிலே நாமும் கூட ஆண்டவரோடு நான் நிலையான உறவு வைத்திருக்கிறேன் என்று மார்தட்டி கொள்ளுகிறோம். இந்த யோவானுடைய நிலைமையை பாருங்க. கர்த்தர் மார்பிலே சாய்ந்தவன். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பிறகும் கூட கிறிஸ்து இயேசுவினால் அப்ரிசியேஷனை பெற்றுக்கொண்டவன், பாராட்டுதலை பெற்றவன். அவனுக்கு அந்த சத்தம் என்ன என்று அறிந்து கொள்ள, நிதானித்து கொள்ள இயலவில்லை. அந்த சத்தத்தை பார்க்க திரும்பின போது அங்கே ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். 7 பொன் குத்து விளக்குகளையும், அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலை. இதெல்லாம் நாம் தியானிக்க வேண்டும் என்றால் காலங்கள் சமயங்கள் நமக்கு போதாது. நிலை அங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை. இங்கே தான் யோவான் சொல்லுகிறார், நான் பார்த்த பழகுன இயேசு பூமியிலே வேறு உருவம், இப்பொழுது பார்க்கிறவர் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக நான் பார்க்கிறேன். இவர் நிலையங்கி தரித்திருக்கிறார். பூமியிலே வாழ்ந்த இயேசு சாதாரண உடைதான் அணிந்திருந்தார். ஆனால் இங்கே யோவான் தரிசிக்கிற இயேசு நிலையங்கி தரித்தவராக, மார்பிலே பொற்கச்சை. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகம புஸ்தகத்துக்கு போவீங்கன்னு சொன்னால் அங்கே பிரதான ஆசாரியன் உடுத்துகிற உடைகளிலேயே கர்த்தர் அங்கே பொன்னால் இழைக்கப்பட்ட நூலால் நெய்யப்பட்ட ஆடையை தான் அந்த ஆரோன் போன்ற பிரதான ஆசாரியர்கள் உடுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரதான ஆசாரியன் உடுத்துவதற்கு ஆலோசனை கொடுத்த கர்த்தருடைய ஆடை நிலைகளை நாம் பார்க்கிறோம். பாருங்க, மார்பருகே பொற்கச்சை கட்டியிருக்கிறவர், அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல, உறைந்த மழையை போல. அப்படி என்றால் முதிர் வயதுள்ளவரோ? சிலர் அப்படியாக நினைக்கிறோம். முதிர் வயதுள்ளவர்களுக்கு தானே வெண்முடி உண்டு. இந்த வெண்முடி அவருடைய பரிசுத்தத்தின் உச்சக்கட்டத்தை நமக்கு தெரிவிக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அந்த அழகு எதிலே வெளிப்படுகிறது? பரிசுத்தத்திலே வெளிப்படுகிறது. அவரே சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் பரிசுத்தர். லேவியராகமம் புஸ்தகம் முழுவதிலும் நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு
காரியங்களையும் அவர் சுட்டி காட்டும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்தின் அடையாளத்தை தான் அங்கே அழகாக வெண்மை நிறத்தை அங்கே ஒப்பிடுகிறார் யோவான். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. இப்போ முதல்ல எக்காலம் போன்ற சத்தம் என்று சொன்ன யோவான் இங்கே சொல்லுகிறார், அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. கர்த்தருடைய சத்தத்தை நாம் கொஞ்சம் வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டுமானால் 29ஆம் சங்கீதத்தை நீங்கள் தியானித்து பாருங்க. அங்கே கர்த்தருடைய சத்தத்தின் மகத்துவமான மகா உன்னதமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே 16வது வசனத்திலே பார்க்கிறோம், தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இந்த இயேசு கிறிஸ்துவை, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை தரிசித்த யோவான் அங்கே இயேசுவை ஆற தழுவி இருக்க வேண்டும் தானே, மிகுந்த அன்பு பொங்கி எழுந்திருக்க வேண்டும் தானே. 60 ஆண்டுகள் கழித்து நான் பார்க்கிறேன், எத்தனை எனக்கு மகிமையான ஒரு சம்பவம். அப்படித்தானே அவர் நெகிழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் 17 அவரே சொல்லுகிறார், நான் அவரை கண்டபோது, அப்ப பூமியிலே வாழ்ந்த இயேசுவை கண்ட யோவான் செத்தவனை போல விழுந்தாரா? இல்லையே. மார்பருகே சாய்ந்து கொள்ளக்கூடிய தைரியம் தானே காணப்பட்டது. அந்த தைரியம் இப்பொழுது எங்கே போயிற்று? செத்தவனை போல பாதத்திலே விழுந்தேன். இயேசு கிறிஸ்து இப்பொழுதுதான் சொல்லுகிறார், தம்முடைய வலது கரத்தை யோவான் மேல் வைத்து யோவானை நோக்கி என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே. ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற பிரதான காரியம் எது என்றால் பயப்படாத. நாம் அநேக காரியங்களை எதிர்காலம் நிகழ்காலம், ஐயோ எனக்கு இப்படி நடந்துக்கிட்டு இருக்கே, யாருக்குமே நடக்கலை, எனக்கு தான் போராட்டம். ஒருவேளை கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்து போய் கொண்டிருக்கலாம். என்னை பற்றி வெளியே எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க, நான் அதுக்கு சம்பந்தமே இல்லையே. மனதிற்குள்ளே வருத்தங்கள் பல சஞ்சலங்களோடு தவித்து கொண்டிருக்கலாம். எனக்கு இது இல்லையே, இது என்னுடைய வாழ்விலே குறைவாக காணப்படுகிறதே, அன்பு குறைந்திருக்கிறதே, சமாதானம் குறைந்திருக்கிறதே, வேதவசனம் அந்த மகிமையை என்னால் பார்க்க முடியவில்லையே. ஒரு புறத்திலே இப்படிப்பட்ட சஞ்சலங்கள், மறுபுறத்திலே உலக பிரகாரமான நன்மைகளை என்னால் பார்க்க முடியவில்லையே. காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறதே, கர்த்தருக்கு இது தெரியாதா? என்னை சிருஷ்டித்தவர் அவர்தானே, ஏன் தாமதம்? இப்படிப்பட்ட குமுறல்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்பேற்பட்ட சஞ்சலங்கள் வழியாக, எப்பேற்பட்ட பாடுகள் வழியாக, உபத்திரவங்கள் வழியாக, நிந்தைகள் வழியாக நாம் போய்கொண்டிருந்தாலும் நம்முடைய பயணத்திலே கர்த்தர் நமக்கு அவ்வப்பொழுது சொல்லி நம்மை தேற்றுகிறார், தைரியப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். பயப்படாதே. விழுந்தியா, என் பாதத்தில் அப்படி விழுந்தார் போலே இரு என்று சொல்லுகிறவர் நம்முடைய தெய்வம் அல்ல. அவர் என் மேல் தம்முடைய வலது கரத்தை வைத்து பயப்படாதே தம்மை குறித்த அறிமுகத்தை சொல்லுகிறார். நான் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். யோவானே செத்தவனைப் போல கர்த்தருடைய பாதத்திலே விழுவார் என்றால், நீங்களும் நானும் அவருடைய சத்தத்தை கேட்டு இருக்கிறோமா? எக்காலம் போன்ற அவருடைய சத்தம், பெருவெள்ளத்து இரைச்சல் போன்ற அவருடைய சத்தம், ஜலப்பிரவாகத்திலே அவர் அமர்ந்திருக்கிறவர், அவர் நடக்கிறவர். நாம் யாராவது ஜலத்திலே நான் அமர்ந்து கொள்ளுவேன் சொல்ல முடியுமா? ஜலத்திலே நடப்பேன் சொல்ல முடியுமா? கர்த்தருக்கே அந்த வல்லமை உண்டு. அவர் இங்கே சொல்லுகிறார், நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும். அடுத்து சொல்றார் பாருங்க, உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44:6. நான் முந்தினவரும் நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாயிருந்த பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று. பாருங்க, அவரே தம்முடைய வாயை திறந்து சொல்லுகிறார். நம்ம அநேகருக்கு சில வேளைகளிலே கர்த்தர் எங்க இருக்கிறாரு, எனக்கு வர்ற பிரச்சனையெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரா, கேட்க மாட்டாரா, என் தவிப்பெல்லாம் அவருக்கு தெரியாமல் போய்விடுகிறதே. ஒருவேளை இந்த ஆதங்கத்தோடு அமர்ந்திருப்போம் என்றால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், முந்தினவரும் பிந்தினவரும் மாத்திரமல்ல, உயிருள்ளவருமாயிருக்கிறவர். அப்படி என்றால் நீங்களும் நானும் தைரியமாக சொல்லலாமே, உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ளவரே உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன், என் நம்பிக்கையை மீது வைக்கிறேன். நம்மளே எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய நம்பிக்கை உங்க மேலதான் ஆண்டவரே. பாருங்க, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். என்ன தவிர நோ அதர் காட், வேற யாருமே இப்படி தைரியமாக ஒரு அதிகாரப்பூர்வமாக சொல்லுகிறதை நாம் கேட்கவில்லையே. கர்த்தர் ஒருவர் தான் சொல்லுகிறார், என்னை தவிர வேறு ஒரு தேவன் இல்லையே. ஏசாயா 48:12 திரும்புவோம். 48ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபே நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவிகொடு. ஏன் நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். யூ லிசன் மீ கேர்ஃபுல்லி. நான் என்ன சொல்றேன் அதை கவனித்து கேளு, எனக்கு செவி கொடு. வாசிக்கலாம். நான் அவரே நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. இதற்கு மேலே கர்த்தர் தம்மை குறித்த அறிமுகத்தை வேற வர்ணித்து சொல்லுவதற்கு இயலாதல்லவா, அத்தனை மகத்துவம் நிறைந்தவர். இன்னும் பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகத்துக்கு வருவோம். 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 7:9. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். பாருங்க, அவருக்கு பேரே நீண்ட ஆயுசுள்ளவர். நம்ம சில நபர்களை குறித்து பேசும்போது சொல்கிறோம், சின்ன வயசு, கொஞ்ச வயசு, அற்ப காலம், அவர் கடந்து போய்விட்டாரே. ஆனால் கர்த்தர் சொக்கு பேரே பாருங்க, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்திலே காண்கிற தரிசனத்தினுடைய சாயலை தானியேல் இங்கே காண்கிறார். அவருடைய சிரசின் முடி வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அப்படியே அந்த அதிகாரத்திலே 13-14 வாசிக்கலாம். தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர், யோவானும் அதைத்தானே எழுதுகிறார், மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நான் கண்டேன். அந்த சத்தத்தை பார்க்க நான் திரும்பினேன். இங்கே இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். இப்ப 14 நாம் சேர்ந்து வாசிக்கலாம். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தின் மேல நான் நம்பிக்கையை வைக்காம இருந்தா நம்மை போல துரோகம் உள்ளவர்கள் வேறு யாரும் இல்லை தானே. அதற்குத்தான் கர்த்தர் தம்மை குறித்த அறிமுகத்தை சொல்லுகிறார். ஏதோ அவரை பற்றி அவர் பீத்திக்கிறாரு இல்லைங்க, இப்படிப்பட்டவர் நம்பிக்கைக்கு உரியவர், அவர் எத்தனை மாட்சிமை பொருந்தியவர். அவர்கிட்ட கடுகு போன்ற நம்முடைய நம்பிக்கையை நாம் வைக்க தவறி விடுகிறோம். சூழ்நிலையை பார்க்கிறோம், நம்மை சுற்றி நடக்கிற
நிகழ்வுகளை பார்த்து சோர்ந்து விடுகிறோம், துவண்டு விடுகிறோம். அவநம்பிக்கை என்கிற சேற்றிலே மாட்டிக்கொள்ளுகிறோம். இந்த சாயலை மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர், நீண்ட ஆயுசுள்ளவர், முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், உன் கூர் எங்கே என்று தைரிய முழக்கம் இடுகிறவர். இந்த தெய்வத்தை நீங்களும் நானும் நம்புவதற்கு தயக்கம் ஏனோ? கொஞ்சம் நாம் அப்படியே யோசித்து பார்ப்போம். எத்தனை நேரங்களிலே நம்முடைய அவிசுவாச வார்த்தைகளை பேசி இருக்கிறோம். கர்த்தர் பெரியவர், அது எல்லாரும் சொல்றது தான், அப்படி நாம் சொல்லுவதல்ல. அவர் பெரியவர் என்பதால் என் நம்பிக்கையை அவர் மேல் வைக்கிறேன். ஒருவேளை சூழ்நிலை இருக்கலாம், மாறுதலாய் காணப்படலாம். நான் அவரை தானே நம்பிக்கிட்டு இருக்கிறேன். அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். நான் என் வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை, 7 நட்சத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த நட்சத்திரம் மகிமைக்கு மகிமை, ஒவ்வொரு நட்சத்திரமும் மாறுபட்டு இருக்கும். ஒவ்வொரு சபையின் மூப்பர்கள், சபையை நடத்துகிறவர்களை கர்த்தர் அங்கே நட்சத்திரங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அவருடைய வலது கரத்திலே தேவனுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அவர் கரத்திலே இருக்கிறார்கள். நாம் அநேக நேரங்களிலே தேவனுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை குறை கூறுகிறோம். கர்த்தர் அதை விரும்புகிறவர் அல்ல. ஒருவேளை நம்ம சொல்லலாம், அவங்க குறை செய்கிறதுனால தானே சொல்லுகிறோம், நாங்கள் என்ன பொய்யாகவா சொல்லுகிறோம்? உண்மைதான். உங்களுடைய கருத்துக்களுக்கு கர்த்தர் எதிர்த்து வருவதில்லை. அதை என்கிட்ட சொல்லிடு, நான் பார்த்து கொள்ளுகிறேன். அவர்களை நியாயம் விசாரிப்பது என்னுடைய வேலை, உன்னுடைய வேலை அல்ல. அவர்கள் எனக்கு தான் வேலைக்காரர்கள், உனக்கு அல்ல. அவர்களை நாம் நியாயம் தீர்ப்பதோ, எந்த ஒரு தேவ பிள்ளையும், எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் கர்த்தருக்கு ஊழியக்காரர் தான். ஊழியக்காரர் என்றால் நம்ம இந்த உலகம் நிதானிக்கிற ரைட் ரெவரண்ட் டாக்டர் பிஷப் ஆர்ச் பிஷப் அவர்களை சொல்லவில்லை. நாம் எல்லாரும் கர்த்தருக்கு ஏதோ ஒரு விதத்திலே பணி செய்கிறோம். அடிக்கடி இந்த சபையின் போதகர் சொல்லுவார், நீங்கள் கீழே விழுந்து கிடக்கிற ஒரு டம்ளரை எடுத்து வச்சா கூட அது ஊழியந்தான். அப்படி கருத்திலே நாம் நிதானித்து பார்த்தால் நாம் யாவரும் ஊழியர் தானே. அப்படி என்றால் நட்சத்திரங்களை வலது கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறவர் கரத்திலே நீங்களும் ஒரு பொருளாக தானே, ஒரு நபராக தானே காட்சி அளிக்கிறீர்கள். அவர் வலது கரத்திலே நீங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் பொழுது உங்கள் நம்பிக்கையை ஏன் அவர் மேல் வைக்க முடியவில்லை? அதுதான் கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற ஆதங்கமான கருத்து. எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் என்னுடைய மேலன் வைக்கிற அந்த நம்பிக்கையிலே அவர்கள் சரிந்து விழுந்து விடுகிறார்கள். நம்முடைய விசுவாச அந்த ஓட்டத்திலே எத்தனை ஏற்றங்கள், எத்தனை இறக்கங்கள், எல்லாம் நமக்கு அடி பொத்து பொத்துன்னு விழுந்தா அல்லேலூயாவுக்கு பஞ்சமே இருக்காது. கர்த்தர் சற்று கரத்தை கொஞ்சம் எடுப்பார் என்றால் அல்லேலூயாவை தேடியும் காணாதிருக்க வேண்டும். தேடணும், அல்லேலூயாலாம் எங்கே போச்சு அப்படி. அந்த அளவிற்கு நம்முடைய அந்த ஆவிக்குரிய ஓட்டம் தேங்கி விடுகிறது, அங்கே தடைப்பட்டு விடுகிறது. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை நான் நம்புவேன் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து நீங்கள் எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே, ஐ புட் மை ட்ரஸ்ட் இன் தை ஹோலி ஆசம் நேம் லார்ட். உங்கள் வல்லமையில், உங்கள் நாமத்தில் என்னுடைய நம்பிக்கை வைக்கிறேன். இந்த உலகத்தின் காரியங்களிலே, ஞானத்திலே, செல்வத்திலே, பொருட்களிலே என் நம்பிக்கை வைப்பதில்லை. அவைகள் எல்லாம் தேவைதான், ஆனால் அனித்தியமானவைகள். அவைகள் என்னை விட்டு கடந்து போய்விடும். அதனால தான் அதற்கு பெயர் செல்வம். செல்வோம் செல்வோம் என்று அது சொல்லிக்கொண்டே அடுத்தடுத்த நபர்களிடத்திலே, அடுத்தடுத்த தலைமுறையினரிடத்திலே கடந்து சென்று விடுகிறதுனாலே தான் அதற்கு பெயர் செல்வம்.
அந்த செல்வத்திலே என் நம்பிக்கை வைக்கவில்லை. செல்வந்தராகிய இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவர், என்னை எடுத்துக்கொள்ள திரும்பவும் வரப்போகிறவர், உம்மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன். உம்மிடத்திலே நான் ஜாக்கிரதையாக தேடும்படியாய் என்னை சமர்ப்பிக்கிறேன். அந்த உணர்வோடு தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். 31ஆம் சங்கீதம் 6ஆம் 19ஆம் வசனங்களை வாசிக்கலாம். வீண் மாயைகளை பின்பற்றி வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே, கர்த்தரையும் அல்ல. இன்று அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தரையும் நம்புகிறோம். போனா போகுது, கர்த்தரை நம்பிக்கிடலாம். ஆனால் சங்கீதக்காரன் தாவீது அழகாக சொல்லுகிறான், நிறைய பேர் வீணான மாயைகளை பின்பற்றுகிறாங்க, நான் அப்படி இல்லை ஆண்டவரே, உம்மையே கர்த்தரையே நான் நம்பி இருக்கிறேன். அந்த நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சும்மா விட்டு விடுவாரா? 19வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு, உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது. அவ்வளவு பெரிய நன்மைகளை தேவ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பது தானே கர்த்தர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற சித்தம். அப்படி இருக்கும் பொழுது நாம் மனுஷருக்கு முன்பாக கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே சற்று குறைவுபட்டவர்களாகத்தானே காட்சி அளிக்கிறோம். சற்று குறைவுபட்ட விசுவாசத்துடனே தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னத்தங்க, நானும் தான் ஜெபிச்சு பார்க்குறேன், நானும் தான் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு பார்க்குறேன். அப்படியெல்லாம் நாம் பேசும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தைகளிலே பிரியம் கொள்ளுவது இல்லை. நான் சூழ்நிலையை பார்ப்பதில்லை, கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே தளராதிருப்போமேயானால் நமக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது. அந்த பெரிய நன்மையை இந்த பூமியிலேயே நாம் சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். 37ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இம்பரேட்டிவ்லே கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரை மாத்திர நம்பிக்கொண்டே இரு. நம்பித்தான் இருக்கிறேன், நான் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறேன், நடக்கலையே. இந்த காலை வேளையிலே அந்த உணர்வோடு நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே காணப்படுவோமேயானால் நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுவோம். ஆண்டவரே, நான் உம்மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன். ஆண்டவரே, நான் நிச்சயமான நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை குறித்து எபிரியர் 11:1 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை, அது காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. 118ஆம் சங்கீதம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். 118ஆம் சங்கீதம் 8-9 வசனங்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை, ஒருவேளை அந்த மனுஷன் நம்பிக்கைக்கு உரியவன், அவன் பிரபுங்க, அவன் பிரபு குலத்தை சேர்ந்தவன், அவன் உயர்ந்த ஐஸ்வர்யம் உள்ளவன், அவன் அனுதினமும் இரத்தாம்பர உடை உடுத்துகிறவன். அவன் எனக்கு சொன்னான்னா கண்டிப்பா செய்வான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதுதான் நமக்கு நல்லது. அந்த நல்ல காரியத்தை இந்த காலை வேளையிலே நமக்கென்று நாம் எடுத்துக்கொள்ளுவோமே. ஆண்டவரே, என் நம்பிக்கை உங்கள் மேலே வைக்கிறேன், இனிமே நான் உங்கள் மேலே பற்றுதலாய் இருக்க போகிறேன். நீங்கள் தான் ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை. ஒரு இடத்துல தாவீது சொல்லுகிறான், சிறு வயது முதல் நீரே என் நம்பிக்கை. சின்ன பிள்ளையிலிருந்து, ஃப்ரம் மை சைல்டுஹுட் ஆன்வர்ட்ஸ், யூ அலோன் ஆர் மை ட்ரஸ்ட். நீர் தான் ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை. அப்போது சிறு பிராயத்திலிருந்து நம்புகிறவன் கர்த்தர் மீது பற்றுதலாய் இருப்பானே ஆனால்
அவன் வாழ்க்கையில் எதிர்த்து வருகிற கோலியாத்துகள், சவுல்கள், அநேக தோவேக்குகள், அநேக சீமேயிக்கள் அவனுடைய வாழ்வில் எதிராய் வந்தார்கள். ஒரு இடத்துல கூட சீமேயி வெற்றி பெறவில்லை. கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்த தாவீது தான் வெற்றி பெற்றார். அந்த தெய்வத்தை நாமும், ஆண்டவரே நானும் தாவீதோடு சேர்ந்து என்னுடைய நம்பிக்கையை உங்கள் மேலே வைக்கிறேன். அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து கர்த்தர் அழகாக சொல்லுகிறார். நம்ம தியானிக்கலாம். 146ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இந்த இல்லாத பிரபுக்கள் எப்படிப்பட்டவர்களாம்? ரட்சிப்பதற்கு சக்தி அற்றவர்கள். அவன் ஒருவேளை உன் கண்ணுக்கு பிரபுவாய் இருக்கலாம், ஆனா என் கண்ணுக்கு அவன் ரட்சிக்கிறதற்கு திராணி இல்லாத மனுஷன். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட குமாரன், மனுஷன். அவன் மேல் உங்க நம்பிக்கையை வைக்காதீங்க, அவனுடைய ஆவி பிரியும். ஒரு நாளிலே அவனுடைய ஆவி சொல்றாங்க, காற்றடைத்த பையடா. அந்த காற்று புஷ்ன்னு போயிடுச்சுன்னா அவன் ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அவன் யோசனை அவனோட முடிஞ்சிடும். அவன் எப்பேற்பட்ட தாளந்து படைத்தவனாயிருக்கட்டும், எப்பேற்பட்ட ஞானியாயிருக்கட்டும், எப்பேற்பட்ட சக்கரவர்த்தியாயிருக்கட்டும், அவனுடைய யோசனைகள் அவனோட முடிந்துவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இருக்கும் பொழுது ஏன் மனிதர் மீது, ஏன் ரட்சிக்கிறதற்கு திராணி இல்லாத மனிதர், இவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு கண்டிப்பாக செய்வாங்க, அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறோம். உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு விமானத்திலே பயணிக்கிறோம், ஒரு ரயிலிலே பயணிக்கிறோம், ஒரு பேருந்திலே பயணிக்கிறோம். பயணிப்பதற்கு முன்பதாக டிரைவரிடம் சென்று, பைலட்டிடம் சென்று உங்களுடைய அந்த அடையாளத்தை காட்டுங்கள் என்று கேட்கிறோமா? எத்தனை பேர் கேட்கிறோம்? எடை இருக்கா? சீட்டு போடு. சீட்டு போடுதல் பகை அறுக்கும். அப்படி சீட்டு போடு, ஓடு, இடம் பிடி. இரு டிரைவர்கிட்ட கேட்டுட்டு வரேன், அவர் ஒழுங்காக டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருக்கிறாரா, அவருடைய அனுபவம் என்ன, கேட்ட பிறகுதான் அந்த வண்டியில் நான் ஏறுவேன். நாம் அப்படி சொல்லுகிறோமா? அழிந்து போகிற ஒரு மனிதன் மீது நம்பிக்கை வைக்கிறோம். நான் அந்த வண்டியில் ஏறினா என்னை பத்திரமா அந்த ஆள் இறக்கி விடுவான். ஆனால் கர்த்தர் அதிலும் குறைவுபட்டவராக நம்முடைய எண்ணங்களிலே காணப்படுகிறார். ஆண்டவர் எப்படி செய்வார்? பார்க்கலாம். இதெல்லாம் அவிசுவாசத்தின் தொனிகள். இன்னும் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 40:4 வாசிக்கலாம். 40ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் அவன் எப்படிப்பட்டவனாம்? பிளெஸட். இந்த பிளெஸட் என்கிற அந்த காரியம் சற்று நம்முடைய தியானத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். உங்கள் விசுவாச கரங்களை கர்த்தர் மீது வைத்து, ஆண்டவர் என்னுடைய நம்பிக்கை, அவர் எனக்காக யாவற்றையும் செய்கிறவர், அப்படி தேவனிடத்திலே, தேவனுடைய வல்லமையிலே, அவர் நம்மோடு கொண்டிருக்கிற உடன்படிக்கையிலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ பாக்கியவான். இப்போ நம்மில எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பாக்கியவான்? ஏனென்றால் நான் அகங்காரிகளை நோக்குவதில்லை, பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை நோக்குவதில்லை, வீண் மாயைகளை பின்பற்றுகிறவர்களை நோக்குவதில்லை. கர்த்தாவே, நீர்தான் என் நம்பிக்கை. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், கர்த்தர் மேலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நான் லாசர் போல ஏழை. லாசர் எப்படி ஐஸ்வர்யவான் வீட்டு வாசலிலே கிடந்தானோ அப்படித்தான் என் நிலைமையும் இருக்கிறது. ஒருவேளை வெளித்தோற்றத்திலே சமாதானம் போல இருக்கலாம், ஆனால் மனதிற்குள்ளாக என் நிலைமை எப்பொழுது மாறும்? லாசரு போல நானும் பரிதபிக்கப்படத்தக்க ஏழையாய் காணப்படுகிறேனே. ஏழை என்றால் நான் உலக பிரகாரமான பொருட்களை சொல்லவில்லை, கிருபையிலே ஏழை. ஆண்டவருக்கு நம்மீது காண்பிக்கிற அந்த இரக்கத்திலே ஏழ்மை தன்மை. ஒருவேளை லாசருவை போன்று இருக்கலாம், முர்தகாய் போல அநேக ஆகான்கள் நம்மை
பகைக்கிறவர்களாய் அந்த ஆமான் முழு உக்கிரத்தோடு பகைத்தான். ஆனால் மொர்தெகாய் அதையெல்லாம் கண்டு கொள்ளவில்லை. அந்த பாதையினூடாக சிலர் சென்று கொண்டிருக்கலாம். என்னைய காரணம் இல்லாமல் பகைக்கிறாங்க, எனக்கே புரியலை, ஏன் எப்படி பண்ணுறாங்க, நான் போய் கேட்டுட்டு வந்துடட்டா, அப்படி இருக்கு எனக்கு, என்னை பகைக்கிறார்களே, உக்கிர பகையாய் பகைக்கிறார்கள், என் உள்ளத்தை அது வேதனைப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது. மொர்தெகாயை உயர்த்தின தேவன் இந்த காலை வேளையிலே உன் தலையையும் உயர்த்துகிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவனுக்கு விரோதமாய் வந்த ஆமான் தான் முக்காடு போட்டுக்கொண்டு தலை குனிஞ்சு போனான். அந்த ஆமானுடைய குடும்பம் மனைவி பிள்ளைகள் சொன்னாங்க, அவன் யூத குலத்தவனா, அப்படி என்றால் நீ தாழ்ந்து போவது நிச்சயம். ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு தெரியுது, யூத குலத்தை சேர்ந்தவர்கள் பக்கத்திலே கர்த்தர் இருக்கிறார். அப்படியானால் இந்த காலை வேளையிலே மொர்தெகாயை போன்ற வேதனையோடு இருக்கலாம். என்னை எல்லாரும் பகைக்கிறாங்க. ஒருவேளை சொல்லலாம், எசேக்கியா ராஜா மாதிரி நான் நல்லா தான் போய்கிட்டு இருந்தேன், திடீர்னு பலவீனங்கள் என்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, பலவீனத்தின் மிகுதியினால் ஏதொன்றும் செய்ய இயலே. அந்த பாதை வழியாகவும் ஒருவேளை போய்கொண்டிருக்கலாம். ஒருவேளை எலியாவை போல நான் அற்புதங்களை செய்தாலும் இப்பொழுது இயேசபேலுக்கு பயந்து ஒரு குகையிலே ஒளிந்து கொண்டிருக்கிறேன் தன்னந்தனியனாக. ஆண்டவர் கேட்கிறார், இங்கே உனக்கு என்ன காரியம், இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ இருக்கிற இடம் இதுவா? அப்போ எலைஜா சொல்லுகிறார், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். மனசு முழுசும் அதான் நிறைஞ்சிருக்கு, நான் தான் மீதியாக இருக்கிறேன், எல்லாம் கர்த்தருக்கு உண்மையாக இல்லை, நான் ஒருத்தன் மாத்திரம்தான் உண்மையாக இருக்கிறேன். கர்த்தர் அவனுடைய அந்த கேள்விக்கு அங்கே முதல் பதிலை வைக்கிறார். நீ மாத்திரம்தான் தனியாக இருக்கிறேன்னு உனக்கு சொன்னது யாருப்பா? நீ மாத்திரம்தான் உண்மையாக இருக்கிறேன்னு சொன்னது யாரு? பாகால்களை முத்தமிடாத 7000 வாய்கள் எனக்கு உண்டு. நீ ஒரு ஆள் மட்டும் இல்லை, நீ 7001 தான். ஒருவேளை இந்த காலை வேளையிலே நம்மிலே சிலர், நான் எலியாவை போல தன்னந்தனியனாய் ஆவிக்குரிய பயணத்திலே மிகவும் சோர்ந்து போய் துவண்டு போய் கடந்து போய் கொண்டிருக்கிறேன், நடக்கக்கூட பலனற்ற நிலைமை. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாச கரத்தை அவர் மேலே காட்டுங்க, அவர் மேலே வையுங்க. அவருடைய வார்த்தையில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவரே, நான் போகிற இந்த உபத்திரவத்தின் ஊடாக நான் கடந்து சென்றாலும் என்னை நீர் பாக்கியவான் என்று சொல்ல வேண்டும். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன். ராஜா என் மேலே நம்பிக்கை வச்சாதான் நான் பாக்கியவான் சொல்லுவேன், அப்படி கர்த்தர் சொல்லவில்லை. ஒருவேளை படித்த மேதைகள் ஞானிகள் என் மேலே நம்பிக்கை வச்சாதான் நான் அவர்களை பார்த்து பாக்கியவான் சொல்லுவேன், கர்த்தர் அப்படி சொல்லவில்லை. ஒருவேளை உலக பிரகாரமான அந்தஸ்து நிறைந்தவர்கள் என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாங்க, அதனால் நான் அவங்கள பாக்கியவான் சொல்லுகிறேன், இல்லவே இல்லை. அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 40ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன். நீங்களும் நானும் யாருங்க? மனுஷர். மனுஷன் நாம் மனிதர்கள். நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மீது வைத்துவிட்டு பொறுமையோடு நம்முடைய ஓட்டத்திலே, தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த பந்தயத்திலே பொறுமையாய் ஓடிக்கொண்டு இருப்போமே யாகில் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுவது சுலபம். எபிரேய மொழியிலே ஒரு எபிரேய பண்டிதர் சொல்லுகிறார், இந்த பிளஸட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏஷேர் அப்படின்னு சொல்லுகிறார். ESHER. ஏஷேர் அப்படிங்கிற பதத்திற்கு டு பி ஸ்ட்ரைட் ஆர் டு பி ரைட். அதை தான் நான் தலைப்பாக எடுத்துக்கொண்டேன், ஸ்ட்ரைட் அண்ட் ரைட். கர்த்தருக்கு முன்பாக நாம் நிமிர்ந்து நிற்கிற பலகைகள் போல காணப்பட வேண்டும். உலக பிரகாரமாக சில வயதுகளை கடந்து வரும் பொழுது நம்முடைய முதுகு என்னாகிறது? கூன் விழுகிறது. அதே போன்றே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பயணித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை சற்று கவனிப்போமே ஆனால் இந்த கூணல்களை பார்க்க முடியும்.
எங்கே ஆண்டவர்? நான் இவ்வளவு நாளும் கர்த்தரை நம்பினேன், இன்னும் நடக்கலை, இன்னைக்கு வரைக்கும் நடக்கலை. ஒருவேளை அப்படி ஒரு உணர்வோடு நாம் காணப்படுவோமே, ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை ஸ்ட்ரெயிட்டாக நான் நிறுத்துவேன். என் பார்வைக்கு முன்பாக நீங்கள் சரியானவர்களாய் காணப்படும் பொழுது, என் பார்வைக்கு செம்மையானவர்களாய் காணப்படும் பொழுது, நீங்கள் உங்களை நான் ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்துகிறேன். அந்த பிளஸட் ஏசேர் என்கிற பதத்திற்கு சில விளக்கங்களை நாம் பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக நம்மை புலகாங்கிதம் அடைய செய்கிறது. ஹாப்பினஸ். தேவ பிள்ளைகளை பார்த்தா 6 o'clock தான் இருக்கிறாங்க. 6 மணிக்கு அந்த கிளாக்கு முள்ளு பார்த்தீங்களா எப்படி இருக்கும்? முன்னு தான் இருப்பாங்க. சிரிச்சா பரிசுத்தம் போய்விடும். சிரிக்கவே மாட்டேன், முத்துக்கள் உதிர்ந்து விடும். ஹாப்பினஸ் அது அல்ல. நீங்கள் மனதிலே சந்தோஷம் நிறைந்திருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம முகம் அந்த மகிழ்ச்சியை பிரதிபலிக்கத்தான் செய்கிறது. அதை தான் வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்திலே யோவான் தரிசிக்கிற இயேசு. இன்று நாம் பேசுகிற இயேசு அல்ல, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் தூதர்களோடு கேருபீன்களோடு தம்முடைய பரிசுத்தவான்களோடு சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக மத்திய ஆகாயம் வரைக்கும் வரப்போகிறவர். அந்த தேவன் இயேசு மகத்துவமானவர், மகா உன்னதமானவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட தெய்வம் உங்களை சந்தோஷப்படுத்துகிறதிலே அவருக்கு ஒரு அலாதி பிரியம். கர்த்தருக்கு மகிமை செலுத்த மாட்டேங்கிறோம் பாருங்க, அப்படியே உட்கார்ந்துருக்கிறோம் பாருங்க. பிளஸட்னஸ், ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை. உலக பிரகாரம் ஆகட்டும், ஆவிக்குரிய ரீதியில் ஆகட்டும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். சரியான பாதையிலே ஸ்ட்ரைட்டாக நம்மை நிமிர பண்ணுகிறவர். இன்னும் ஒரு விளக்கம் சொல்லுகிறது, சுப்ரீம்லி ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறவர். இன்னைக்கு மருத்துவம் சொல்லுகிறது, ரொம்ப சந்தோஷப்பட்டுறாத, பொட்டுன்னு போயிடுவ. அப்படி சொல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. சுப்ரீம்லி ஹாப்பி, நீ ரொம்ப சந்தோஷமாயிரு. உன்னுடைய சந்தோஷம் எப்படி சுப்ரீமாக இருக்கும்? நீ விரும்பின காரியங்கள் வாய்க்கும் பொழுது, நான் அதை வாய்க்க செய்யும் பொழுது உன்னுடைய சந்தோஷம் பெருகும் அல்லவா. இன்னொரு விளக்கம் சொல்லுகிறது, மல்டிப்ளிசிட்டி ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். ஓரிரு நன்மைகள், ஏதோ துளி போன்ற நன்மைகள். சில நேரம் எங்கேயோ மழை அதிகமாக பொழியும். அந்த டிஸ்லிங், அந்த தூறல்களை நாம் சற்று தொலைவில் இருக்கிறவர்கள் அனுபவிக்கலாம். அந்த தூறல் போன்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் அனுபவிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் என்னாகிறது? பெருமையினால் நிறைய ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் சொல்வார், தூறல் தான், தூறலுக்கே இந்த பாடா, நான் உன்னை மழைகளினால் நனைக்க போகிறேன். அதுதான் சுப்ரீம்லி ஹாப்பி, மல்டிப்ளிசிட்டி ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். இந்த பிளெஸ்ஸிங்ஸ் ஒரு ராஜாவுக்கோ, ஒரு ஸ்காலருக்கோ, ஒரு ஐஸ்வர்யவானுக்கோ இல்லைங்க, மனுஷராகிய அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவிற்கு வைத்திருக்கிறோம்? வாசிக்கலாம். 84ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். 84ஆம் சங்கீதம் 12வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கேயும் பாருங்க, ராஜா, ஸ்காலர், ஐஸ்வர்யவான் என்றெல்லாம் சொல்லப்படவில்லை. மனுஷன், கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? சுப்ரீம்லி ஹாப்பி. அவனுக்கு மல்டிப்ளிசிட்டி ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் நிச்சயம் உண்டு. இது ஒருவேளை டெம்பரரியாகவா? இல்லை, நீண்ட நீண்ட காலமாக, ஆல்வேஸ். அந்த வசனத்தை பாருங்க, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் எப்பொழுதும் பாக்கியவான், ஆல்வேஸ் பிளெஸட் என்று தான் ஆங்கில மொழியாக்கங்களிலே பார்க்க முடிகிறது. ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கையை உம் மீது வைக்கிறேன். சுகத்திற்கான காரியமாகட்டும், அல்லது பொருளாதார சீருக்காக காரியங்கள் ஆகட்டும், அல்லது நம்முடைய எதிர்காலத்தை குறித்த காரியங்கள் ஆகட்டும், எல்லாவற்றிற்கும் நீரே என் நம்பிக்கை,
அவர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது அவர் சொல்லுகிற சில காரியங்களை நாம் தியானித்து கர்த்தருக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்போம். வாசிக்கலாம். 2 சங்கீதம் 12 வசனம். அவரை அண்டிக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். வாசிக்கலாம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு. நம்புன்னு நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்ம வழியிலே அழிந்து போவதற்கான வாய்ப்புகள், ஆபத்துகள் ஏராளம் காத்திருக்கிறது. அங்கே சிங்கங்கள் கர்ஜனை கொடுக்கிற, பயத்தை கிரியேட் பண்ணுகிற, பயத்தை ஏற்படுத்துகிற சிங்கங்கள் போன்ற சில மிருகங்கள் காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, குமாரன் உங்க மேல என்ன பண்ணிடக்கூடாது, கோபம் கொள்ளாமல். எப்பொழுது குமாரன் கோபிக்கிறார்? வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்திலே அவருடைய கோப முகத்தை தான் பார்க்கிறோம். தொடர்ந்து சபைகளுக்கு அவர் சொல்லுகிற காரியம், அவர் கண்கள் அக்னி ஜுவாலை. எப்பொழுதுங்க கண்ணு சிவப்பாகும்? ஒரு மனிதன் கோபிக்கும் பொழுது, கோபப்படும் பொழுது. ஒரு சில ராஜாக்களை குறித்து சொல்லுவாங்க, கண்கள் சிவந்தன அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கர்த்தரை குறித்து அவரே சொல்றார் பாருங்க, 7 சபைகளுக்கும் கர்த்தர் கோப முகத்தை தான் காண்பிக்கிறார். நம்ம கேட்டு பழகிட்டோம், நம்மை பயப்படாதேன்னு ஆறுதல் படுத்துகிறவர். அப்படி சொன்னாதான் நம்முடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்திலே யோவானுக்கு இயேசு தம்முடைய கோப முகத்தின் சாயலை காண்பிக்கிறார். ஒவ்வொரு சபைக்கும் அவர் காரியங்களை சொல்லும்போது ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்ற பதத்தை அவர் பயன்படுத்துகிறதை நீங்கள் 2-3 அதிகாரங்களிலே வாசித்து பார்ப்பீர்களானால் புரிந்து கொள்ள முடியும். சபைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இந்த சபைகளிலே கர்த்தருடைய கோப முகம், நியாய தீர்ப்பு எங்கே ஆரம்பிக்க இருக்கிறது? சபையிலே தான் முதலாவது ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த நாளிலே குமாரன் கோபித்தா சபை எங்கே நிற்கும்? இன்னைக்கு உசுரோடு இருக்கிற இந்த காலகட்டத்திலே நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நாம் அழிந்து போகாமலும் இருக்கும்படியாக அவரை என்ன செய்யுங்கள்? முத்தம் செய்யுங்கள். ஓ, முத்தம் செஞ்சா சரியா போயிடுவாரோ? கோபம் ஆறிருமா? அப்போ வாங்க இயேசுவே, நாங்கள் உங்களுக்கெல்லாம் கிஸ் கொடுக்குறோம். முத்தம் என்றால் எழுத்தின்படியான முத்தம் அல்ல, சப்மிசிவ். கர்த்தருக்கு அப்படியே சரணாகதி என்று சொல்லுகிறோம் தானே, அப்படியே சாஷ்டாங்கமாக பணிந்து விழுவது, அதுதான் முத்தம். அதை அழகாக அந்த ராஜா எழுதி வைத்திருக்கிறான், அவரை முத்தம் செய்யுங்கள். அப்படி என்றால் இன்றைக்கு வெளியே போகிறவன் கூட இப்படி எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போகிறானே, அவனுக்கு கர்த்தருடைய கோபம் வராதா? அவன் தான் முத்தம் செய்கிறானே, நாம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? அவரை முத்தம் செய்யுங்கள். டோட்டல் சரண்டர், கம்ப்ளீட் சப்மிஷன், முழுவதுமாக நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்வது தான் முத்தம் செய்வது. இப்போ கர்த்தர் கேட்குறாரு, உன்னைய நீ என்கிட்ட கொடுத்துட்ட, ஆனால் போகும்போது என்ன பண்ணிக்கிற? கொடுத்ததை வாங்கிட்டு போயிடுற. கர்த்தருக்கு நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்துமாவை கொடுத்து விடுகிறோம். அப்படி என்றால் இந்த சரீரமும் கர்த்தருக்கு தானே சொந்தம். இந்த சரீரத்திலே வீணான அலங்கரிப்புகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவாராம்? ஆவியிலே, ஆவியை கர்த்தருக்கு கொடுத்து விட்டோம். நாம் ஆவியிலே யோசிக்கிற யோசனைகள் கர்த்தர் பிரியப்படுகிறவராம்? எத்தனை நேரங்களிலே அவிசுவாசமாக, அவநம்பிக்கையாக நம்முடைய ஆவியிலே புலம்பி தவிக்கிறோம். வாசிக்கலாம் தொடர்ந்து. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், பற்றி எரியும். சங்கீதக்காரன் அப்பமே சொல்றார், இப்போ நம்ம கடைசி விளிம்பிற்கு வந்து விட்டோம். அவருடைய இரக்கந்தாங்க நமக்கு ஆயுசு காலங்களை கூட்டி கொடுக்கிறது. எத்தனையோ பேர் நாட்களை கடந்து நித்தியத்திற்குள்ளாக போய்விட்டார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெய்வத்தினுடைய கிருபை படுக்கையிலிருந்து நம்மை உயிரோடு எழுப்புகிறார். நான் விழித்து கொண்டேன், உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். அதுவன்றோ அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை?
எத்தனை பேர் தூக்கத்திலேயே காணாமல் போயிடுறாங்க. நாம் அற்புதமாக தூங்கி அழகாக கர்த்தர் நம்மை எழுப்பி விடுகிறார் அல்லவா. காலைதோறும் என்னை அவர் எழுப்புகிறார். எதுக்கு? நேரம் ஆயிடுச்சு, டீயை போட்டு குடிச்சிட்டு கிளம்பு, வேலைக்கு போகணுமில்ல. அப்படியா? இல்லை இல்லை, என் பாதத்திலே அமர்ந்து கொள், என் சத்தத்தை கேளு. எக்காலம் போன்ற சத்தம், பெருவெள்ளத்து இரைச்சல் போன்ற சத்தம் யோவான் கேட்பார் என்றால் நீ கேட்க வேண்டாமா? நீயும் கேட்கணும் தானே. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும், இந்த யாவரும்ல நம்ம எல்லாரும் ஓடி வந்து விடலாமே. ஆண்டவரே, உங்களை நாங்கள் அண்டிக்கிறோம்ப்பா, எங்களுக்கு வேற யார் இருக்காங்க? நீர் ஒருவரே எங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான். 34வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷன் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். மனுஷன், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பிளஸட், பாக்கியவான். அவன் சுப்ரீம்லி ஹாப்பி. மல்டிப்ளிசிட்டி ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் அவனுக்கு உண்டு. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, அவரே தான் என் நம்பிக்கை, அவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். இப்ப அவரே நம்முடைய நம்பிக்கையாய் மாறிவிட்டார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரு, யூ ஆர் பிளெஸ்ஸட், நீ பாக்கியவான். அவனுடைய அந்த பாக்கியமான நிலைமையை 8வது வசனத்தில் நீங்க வாசித்து பாருங்க. அற்புதமான வருணனை. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். செழுமை நாம் பேசுகிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே செழுமையை பார்க்க முடியவில்லையே. ஒருவேளை அந்த உணர்வோடு நாம் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவரே, நீர் தான் என் நம்பிக்கை. கர்த்தர் உங்களை பார்த்து இப்போ சொல்லுகிறார், தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது. இந்த கால்வாய் ஏன் ஓரத்துக்கு இந்த வேர் போகுது? அங்கே தான் தண்ணி கிடைக்குது. இந்த வேர் ரொம்ப அற்புதமான வேலைகளை செய்யக்கூடிய தன்மை. ஒரு இடத்துல தான் விருட்சம் இருக்கும், ஆனால் வேர் பார்த்தீங்கன்னா பல மைல் தூரம் பயணித்து இந்த தாவரத்திற்கு தேவையான தாது உப்புக்களை, ஆகாரத்தை மேலே கொப்புகளுக்கு அனுப்புகிறது. நம்ம பார்க்குற மரம் பச்சையாக இருக்குன்னா வேறு அங்கே கால்வாய் ஓரமாக தன்னுடைய பாதையை பயணித்து கொண்டிருக்கிறதுனால்தானே உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை எப்படி இருக்கிறது? பசுமையாக இருக்கிறது. இந்த நாளிலே அநேக மரங்களை ப்ரௌனாக தான் பார்க்கிறோம், காய்ந்து போன நிலைமை. இன்னும் வெப்பத்தின் மிகுதியினால் அந்த மரம் அப்படியே எரிந்து விடுகிறது. ஆனால் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்த மரமாக நீங்கள் காணப்படுவீர்கள். ஆனால் உஷ்ணம் வரும், ஆனால் நீ பார்க்க மாட்ட. பகலிலே வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. அதுதான் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கான தெய்வீக வாக்கு. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் உஷ்ணம் வரும்போது நீ உஷ்ணத்தை பார்க்க மாட்ட. மழையே இல்லை, வாட்டர் ஸ்கார்சிட்டி, தண்ணியே இல்லை, பிறகு எங்கட இந்த விருட்சம் வளரும் வளரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமே கிடையாதுங்க. ஏன்? கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற மரம். நீரே என் நம்பிக்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதான மரத்தை போல இருப்பான். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நான் என் நம்பிக்கை உங்க மேல வைக்கிறேன்ப்பா. கர்த்தர் சொல்லுவாரு, எரேமியா 17:8, உனக்கு தான், சுதந்திரித்துக்கொள். சங்கீதம் 26:1 திரும்பலாம். சங்கீதம் 26:1 26:1. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தரை நம்பின பிள்ளைங்களுக்கு செழுமை மட்டும் இல்லைங்க,
அவங்க வாழ்க்கையில் தள்ளாடுகிற நிலைமையை கூட நம்மளால் பார்க்க முடியாது. காரணம், அவர்கள் யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்? கர்த்தர் மேல். அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவருடைய சாயல் என்ன? ஏதோ தன்னையே ரட்சிக்கிறதற்கு திராணி இல்லாதவராக சிலுவையிலே தொங்கின இயேசுவா? அல்ல. மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்று வெற்றி முழக்கமிடுகிற இயேசுவினுடைய சாயலை தான் வெளிப்படுத்தல் முதல் அதிகாரத்திலே யோவானுக்கு அங்கே காட்டப்படுகிறது. அந்த சாயலான மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் நம்முடைய நம்பிக்கையாயிருப்பார் என்றால், கர்த்தர் நமக்கு சவாலாக சொல்லுகிறார், உன் கால்கள் தள்ளாடுவது இல்லை. அவர் உன் பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். அவர் நீ போகும்போதும் வரும்போதும் உன்னை பாதுகாக்கிறார். அவர் உன் காலை தள்ளாட ஒட்டார். அப்படித்தானே வேதம் நமக்கு இயம்புகிறது. வாசிக்கலாம், நீதிமொழிகள் 16:20. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 16:20. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். blessed, supremely happy. நம்ம இன்னைக்கு பார்த்தாதான் சந்தோஷப்படுகிறோம். ஒரு பொருளை நம்ம கையில் கிடைச்சாதான் சிரிக்கிறோம். அந்த சிரிப்பு எதன் அடையாளம்? நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த பொருள் நம்முடைய சந்தோஷம் அல்ல, இயேசு என்னுடைய மகிழ்ச்சி. இயேசுவின் வல்லமையிலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அப்படி என்றால் மழைத்தாழ்ச்சியான வருஷம் உங்கள் வாழ்க்கையிலே வரலாம். வந்தாலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல உங்கள் ஜீவியம் காணப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தரையே என் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு இடத்துல, உன் ஜீவன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும். வாசிக்கலாம், எரேமியா 39:18. வாசிக்கலாம், எரேமியா 39:18. பாருங்க, எவ்வளவு அழகா கர்த்தர் சொல்றார் பாருங்க. நிச்சயமாக விடுவிப்பேன், பட்டயத்துக்கு இரையாவது இல்லை. நீ என்னை நம்பிக்கை உடையவர்கள் பட்டயத்திற்கு இரையாகலாம், நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருள். பல்கா ஒரு தொகை நம்ம கையில் கிடைச்சா, அல்லது எதிரியை நாட்டை வென்று அந்த நாட்டில் இருக்கிற சிறந்த சம்பத்துக்களை நாம் அள்ளி வருவோம் என்றால் அதுதான் கொள்ளை பொருள். ஆண்டவர் இங்கே சொல்கிறார் பாருங்க, உன் ஜீவன் உனக்கு கிடைத்த, உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருள். ஏன் நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை, என்னை நம்பினபடி. இப்போ யோசித்து பார்ப்போம், கர்த்தர் மேலே நான் நம்பிக்கொண்டு தாங்க இருக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகள், ஆண்டவரை தான் நம்புகிற, வேற யாரையும் நம்பலைன்னு சொல்லுகிற பிள்ளைகள், உங்கள் நம்பிக்கையின் விகிதத்தை சற்று அளவிட்டு பாருங்களேன். இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருள் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் சொல்லலை. மனுஷன் சொன்னால் சொல்லுவான், நாளைக்கு கேட்கும்போது சொன்ன இப்போ என்ன என்னால் முடியலைன்னுவான். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் சொன்னதை மீறுகிறவர் அல்ல. நான் சொன்னா செய்வேன், நான் வசனித்தா நிறைவேற்றுவேன். என் கரம் குறுகி போயிற்றோ, ஒருவேளை என் கரம் குறுகிறது என்றால் உன்னுடைய அக்கிரமம் தான் காரணமே தவிர நீ என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே அவன் நம்பிக்கை வைத்ததன் தான் காரணம் தவிர நான் அல்ல. நீ என்னை நம்பினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், கொரோனாவை கடந்து வந்திருக்கிறோம், நம்ம பிராணன் நமக்கு கிடைத்த கொள்ளை பொருள் தானே. அதை நினச்சி பார்த்தா கர்த்தருக்கு அப்படி ஒரு தோத்திர பலிகளை செலுத்தணும். காணமே, இருக்கைகள் காலியாய் கிடக்கிறதே, 1008 எக்ஸ்கியூசஸ் சொல்கிறோமே. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை துதிக்க அவர்களுக்கு சொல்ல வேண்டும். எத்தனையோ கிருமிகள், நோய் கிருமிகள் தாக்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே கர்த்தர் நம்மை உயிரோட பலத்தோட வைத்திருக்கிறாரே. கர்த்தரை ஆராதிக்கிறதை விட உனக்கு என்ன வேலை? நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நாம் கேட்க வேண்டும்.
அல்லது நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவர்கள், அயலகத்தார், அவர்களை பார்த்து நாம் சொல்ல வேண்டும், நம்முடைய பிராணன் கர்த்தர் நமக்கு கிடைத்த கொள்ளை பொருள். இந்த மீதியான காலங்களிலே கர்த்தரை அண்டிக் கொள்ளுவோம். ஆண்டவரே, நான் உம்மை அண்டிக் கொள்ளுகிறேன், உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். யோவான் அதை தான் செஞ்சார். பூமியில் இருக்கிற நாட்களிலே கர்த்தரை சார்ந்து கொண்டார். அவர் மார்பிலே சாய்ந்து கொண்ட சீசன் என்று அவரை குறித்து வேதம் எழுத வெட்கப்படவில்லை. மனிதருக்கு முன்பாக கர்த்தரை நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுக்கு பரலோகம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மை அத்தனை பெரியது. அத்தனை பெரிய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர், பரலோகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு தகுதி நம்பிக்கை, விசுவாசம். ஆண்டவரே, உங்கள் மேலே என் நம்பிக்கையை வைக்கிறேன்ப்பா. ஐ புட் மை ட்ரஸ்ட் இன் தி லார்ட். நம்மள எத்தனை பேர் கர்த்தரை பார்த்து சொல்ல போகிறோம், என் நம்பிக்கை நீங்கள் தான் ஆண்டவர், நீங்கள் தான் ஆண்டவர், நான் நம்புகிறேன் ஆண்டவர். அந்த நம்பிக்கையை நீங்கள் அறிக்கை செய்து பாருங்கள். உங்கள் இருதயத்திலே சொல்லி முடியாத சந்தோஷம், அன்ஸ்பீக்கபிள் ஜாய், வார்த்தையிலே விவரிக்க முடியாத சந்தோஷம் நிறைந்திருக்கும். 4ஆம் சங்கீதம் 5வது வசனத்துக்கு வருவோம். சங்கீதம் 4:5. நீதியின் பலிகளை செலுத்தி எப்பொழுது நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கையாய் இருப்பது, அதை குறித்த ஓரிரு காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாமே. வாசிக்கலாம். 4:5. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு, நான் வேண்டான்னு சொல்லலை. அதற்கு முன்பதாக நீ நீதியின் பலிகளை செலுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கூறுகிறது. அது என்னங்க நீதியின் பலி? நீங்கள் பேதுரு புஸ்தகத்திலே, அவர் பேதுரு எழுதின நிருபத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்தவர்களாகிய நாம் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டும். நீதியின் பலி என்று பழைய ஏற்பாடு கூறுகிறது, புதிய ஏற்பாடு கூறுகிறது ஆவிக்கேற்ற பலிகள். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கை. எப்படி உடனே கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து விட முடியுமா என்ன? என் சூழ்நிலை கர்த்தரை நம்புறதுக்கு சான்ஸே கிடையாது. அவ்வளவு பலவீனங்கள். நான் உசுரோடு வாழ்வேனா, என் பலவீனம் எனக்கு மாறுதலாகத்தான் பதில் சொல்லுகிறது. எப்படி கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பது? கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீதியின் பலிகளை செலுத்துங்க, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துங்க. அந்த ஆவிக்கேற்ற பலிகள் எதுங்க? காலைதோறும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கர்த்தரை துதிப்பதும் ஆராதிப்பதும் ஜெபிப்பதும். அநேகர் சொல்கிறாங்க, பிழைக்கிற வழியை பாரு. கர்த்தர் சொல்லுகிறார், இதுதான் பிழைக்கிற வழி, இதிலே நீங்கள் நடவுங்கள், உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய சத்தத்தை உங்கள் செவிகள் கேட்கும். கர்த்தருடைய பாதையிலே நடப்பதுதான் ஆவிக்கேற்ற பலிகள். நம்மளே காலையில் ஜெபம் பண்ணையான்னு கேட்டால் இல்லை என்கிற பதில் தான் நம்மிடத்தில் அநேகரிடத்திலிருந்து வருகிறது. ஆனால் நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை நீதிமான்களைப் போல காண்பித்து கொள்ளுகிறோம். கர்த்தர் கேட்பார், நீதியின் பலியை செலுத்தினையாம்மா? தம்பி மகனே, நீ நீதியின் பலியை செலுத்திட்டு என் மேலே நம்பிக்கையாக இருக்கிறையா? அது எங்கே நேரம் இருக்குது? தூக்கமாக வருது. தூக்கம் துக்கத்தை கொண்டு வந்து விடும். நீதிமொழிகளில் சாலமோன் அதை தான் சொல்கிறார், தூக்கம் கந்தைகளை உடுத்தி வைக்கும். தூங்குற மனுஷனுடைய கற்சுவர் இடிந்து கிடந்தது, அவன் நிலத்தில் காஞ்சொறி கிளம்பிருச்சு, சுற்றில இருக்கிற காம்பவுண்டு வால் இடிந்து கிடக்கிறது. நான் அதை கண்டு புத்தி அடைந்தேன். அந்த புத்தி நமக்குள்ளே வரும் என்றால் ஆவிக்குரிய பலிகளை, நீதியின் பலிகளை, சும்மா கர்த்தரே நம்புகிறேன், உங்கள் மேலே நம்புகிறேன், அதையெல்லாம் கர்த்தர் ஓகேன்னு சொல்லுவார். அதுக்கு முன்பதாக நீதியின் பலிகளை நம்மிலே எத்தனை பேர் தொடர்ந்து செலுத்தி கொண்டிருக்கிறோம்? இந்த வேத வசனத்திலே நாம் ஊன்ற கட்டப்பட வேண்டும். இந்த வசனம் நம்மை போதிக்கும், நம்ம நடக்க வேண்டிய வழிகளை காட்டும், நமக்கு ஆலோசனை கொடுக்கும்.
அநேக அனுபவங்களை என்னால் சொல்ல முடியும். இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, இது உங்களை முக்கியத்துவப்படுத்தும். எப்படி விபிஎஸ்ஸை நடத்த போகிறோம்? கர்த்தாவே நீங்கள் தான் என்னுடைய ரிலையன்ஸ். அப்படி தான் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நம்ம பிப்ரவரியிலிருந்தே ஜெபித்து கொண்டு இருந்தோம். விபிஎஸ் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியெல்லாம் யாரெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறாங்களோ நான் உடனே மனசுக்குள்ளே சொல்லுவேன், யூ ஒன்லி ஆர் மை ரிலையன்ஸ். நான் யார்கிட்ட போவேன் ஆண்டவர்? யார் எனக்கு இருக்கா? நீங்கள் தான் எனக்கு இருக்கிறேன், நீங்கள் தான் என் நம்பிக்கை. திரும்பி பார்க்கிறேன், அற்புதமாக ஆச்சரியமாக எந்த குறையும் இல்லாமல் அவர் நடத்தினார்னா அப்படி தாங்க நடத்துவார். நம்ம நடத்தினாதான் பிசகு ஏற்படும், நம்ம நடத்தினாதான் கோளாறுகள் ஏற்படும். கர்த்தர் நடத்தினார் என்றால் அங்கே எந்தவித இடர்பாடும் ஏற்படுவதற்கு அங்கே சான்ஸே கிடையாது. காரணம் நடத்துகிறவர் கர்த்தர். அந்த கர்த்தர் சிறுவர்களை நமக்கு ஆதாயப்படுத்த உதவி செய்வாராக. நம்ம தொடர்ந்து சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் தான் நம்முடைய ரிலையன்ஸ், அவரே என்னுடைய நம்பிக்கை. அது ஒரு நீதியின் பலி. வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, கர்த்தரை ஆராதிப்பது. நம்ம சும்மா ஆராதனைன்ற அதெல்லாம் ஆராதனை கிடையாதுங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார் அதை பார்க்கலாம். இயேசுவே எப்படி ஆராதிக்க வேண்டும் வாசிக்கலாம். மத்தேயு 22:37 வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதையும் தீர்க்கன் சொல்லுகிறதையும் நாம் தியானிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும். எப்படிங்க? முழு இருதயத்தோடும். நம்ம அறகுறை இருதயத்தோடு அன்பு கூறுகிறோம். அதனால தான் பிரச்சனைகள், அதனால தான் அவரை நம்புவதற்கு நம்மளால் முடியலை. இங்கே இயேசு சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு. உங்ககிட்ட தான் இருக்கு இருதயம். அந்த இருதயம் முழுமையாய் என்னை ஆராதிக்க வேண்டும். அன்பு கூறுகிறேன், அன்பு கூறுவேன். போதுமா? அந்த அன்பு ஆராதனையிலே முடிய வேண்டும். அந்த அன்பு அர்ப்பணத்திலே முடிய வேண்டும். அந்த அன்பு கர்த்தருக்கென்று நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதிலே முடிய வேண்டும். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும். மனது இந்த மனசு பார்த்தீங்களா? நீங்கள் வேதத்தில் நிறைய, எனக்கு நேரம் குறுகியதானபடினாலே நான் கடந்து போகிறேன். வேதத்தில் அநேக இடங்களிலே தலை மீது கைகளை வைத்தார்கள் அப்படின்னு பார்க்க முடியும். ஏங்க தலையில் கை வைக்கணும்? ஆசாரியன் பலி செலுத்துவதற்கு பலி பொருளை கொண்டு வந்தா ஆசாரியன் அந்த கையை அந்த பலி பொருள் மீது வைக்க கடவன். இப்போ நீங்களும் நானும் ஜீவ பலியாக கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய தலையில் இந்த தலை, இந்த மனசு, இந்த ஆத்துமா கர்த்தரை விட்டு அவ்வப்பொழுது என்ன செய்கிறது? வெளியேறி விடுகிறது. இந்த மனம் அவிசுவாசப்படுகிறது. இந்த மனம் போதும் சோர்ந்து போகிறது. போதும் போதும் பைபிள் வாசித்தது, போதும் போதும் சர்ச்சுக்கு போனது, போதும் போதும் ஜபமெல்லாம். இதெல்லாம் அவிசுவாசங்களின் அடையாளங்கள். போதும்னு உனக்கு சொன்னது யாரு? யார் போதும்னு சொல்லுவா? நீதியின் பலிகளை செலுத்த வேண்டும் என்று தானே வேதம் கூறுகிறது. நீயாவே போதும்னு சொன்னா உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தது போதும் என்று? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும். இதை தீர்க்கன் ஏசாயா என்ன சொல்லுகிறார்? 26ஆம் அதிகாரம், ஏசாயா 26:3 நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன். உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன். மனது நம்மளே எத்தனை பேருக்குங்க அந்த மனசு இருக்கு? அந்த மனசு இருந்துச்சுன்னா அவரை விடாம நம்ம என்ன செய்வோம்? நம்பி இருப்போம். உம்மையே, உம்மை அல்ல, உம்மையே, உம்மை ஒருவரை மாத்திரம் நம்பி இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை யார் முழு மனதோடு கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறோமோ அவர்களை கர்த்தரும் பூரண சமாதானத்துடன். நம்ம இன்னைக்கு சமாதானமாக தான் இருக்கிறோம். அரைகுறையான சமாதானம், தொட்டுக்கோ தொடச்சிக்கோ சமாதானம்.
ஒரு காரியம் வீட்டில் குறைவுபடும் பொழுது சமாதானமும் குறைவுபட்டு விடுகிறது. அது சமாதானம் கிடையாது. கண்டு விசுவாசிக்கிறது. எல்லாம் கண்ணில் பார்க்கும்போது நிறைஞ்சிருந்தா நமக்கு ஒரு சந்தோஷம். அதை நாம் தவறாய் நிதானித்து கொள்ளுகிறோம் சமாதானம் என்று. எதுவுமே இல்லை சமாதானம். ரூத் எதுவுமே இல்லைங்க, புருஷன் இல்லை. மாமி சொல்கிறாங்க நீ கிளம்பிடு, நீ போயிடு, போ போ போன்றாங்க. ஆசையோடு வர்ற மருமகளை மாமி சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு போயிடு, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணி வர, நான் இப்போ வெறுமையாயிட்டேன். அந்த பொண்ணு சொல்லுது பாருங்க, இனி இதை பற்றி பேசாத, நான் உன் கூட தான் வருவேன். அதுதாங்க உறுதி. அதுதான் கர்த்தரை பற்றி கொள்ளுகிற மனது. அந்த இடத்துல அந்த சகோதரி சொல்லுது, உன் தேவன் தான் என்னுடைய தேவன். நீ எங்கே சாகுறையோ அங்கே நானும் சாகுறேன். உன்னை எங்கே பரியல் பண்ணுறாங்களோ என்னையும் அங்கே அடக்கம் பண்ணட்டும். சும்மா இதை பற்றி பேசக்கூடாது. ஸ்டாப் டாக்கிங். என்ன அழகு பார்த்தீங்களா? மாமியாருக்கு அன்பு கட்டளை. பேசக்கூடாது, நான் வருவேன், நான் வர்றதை குறித்து நீ பேசாத. நம்மள எத்தனை ரூத்துகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சூழ்நிலையை பார்த்து அப்படியே காணாமல் போய்விடுவோம். ஆண்டவரை விட்டு தொலைவிலே போய்விடுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை, பரலோகத்தை தூஷிக்க ஆரம்பித்து விடுவோம். முழு மனது நாம் கர்த்தரை அன்பு செலுத்துவோம் என்றால், முழு மனதுடன் கர்த்தரை ஆராதிப்போம் என்றால், இந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட பிசகு இல்லாமல் முழுமையாய் அங்கே கர்த்தரை, அவருடைய வல்லமையை, அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை நம்பும். ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன். கர்த்தரும் சொல்லுவார், பூரண சமாதானத்துடன் நான் உன்னை என்ன பண்ணுவேன், காத்து கொள்ளுவேன். அப்படி என்றால் நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் நம்மை சார்ந்து கொள்ளாதபடி அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய சுய பலத்தை சார்ந்து கொள்ளுகிறோம், சுய ஞானத்தை சார்ந்து கொள்ளுகிறோம். சாலோமன் என்ன சொல்லுகிறார்? அவன் பயங்கர பணக்காரன், அவன் பயங்கர ஞானி. அவனுடைய கூற்று என்ன? நீதிமொழிகள் 3:5 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், முதலாவதாக நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. அடுத்து சொல்றார் பாருங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும், முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை. கர்த்தரில் அந்த வார்த்தையை பாருங்க, திக்கு பிளாக்ல இருக்கிறது. கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நம்ம வழிகளில் நினைக்கிறோம், ஆனா எல்லா வழிகளிலும் கர்த்தரை நினைக்கிறோமா? கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். வழிகளில் நினைக்கிறோம், இல்லைன்னு சொல்லல், ஆனால் வழிகளில் எல்லாம் நினைக்கிறோமா? உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அதுதாங்க முழு மனது. அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மனசு தானே நினைக்கணும். ஆண்டவர் அதைத்தானே சொல்லுகிறார், முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயார். அந்த அன்பு இருந்தாதான் ஆராதனை. உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவர், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஆராதனை. வார்த்தை அல்ல, வாழ்க்கை. நான் உயிருள்ள நாட்களில் எல்லாம் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன் ஆண்டவர். அப்படி என்றால் உங்கள் மனதிலே கர்த்தரை நினைக்க வேண்டும். கர்த்தரை நம்புவதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய சில அத்தியாவசியமான காரியங்கள். நீதியின் பலிகளை செலுத்த வேண்டும், ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டும். அடுத்தபடியாக கர்த்தரில் முழு மனதோடு நாம் நம்முடைய மனதிலே அவரை ஆராதிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற அந்த மனதை கர்த்தர் நம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக நாம் அநேக நேரங்களிலே நாம் நம்மை சார்ந்து கொள்ள, இதுதானே, இதை நான் பார்த்துக்கிடுவேன், இது ஒன்றும் இல்லை, இதை சீக்கிரமாக கடந்து சென்று விடலாம். நீங்கள் எப்பொழுதெல்லாம் இது எளிது என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியமெல்லாம் சற்று திரும்பி பாருங்க, அதுதான் உங்கள் காலை சறுக்கி விழ பண்ணுகிற காரியமாக இருக்கும். அப்படித்தானே? சின்ன காரியம்தானே, இதை நான் பார்த்துக்கிடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட கொடுத்துரு,
உன்னால் அதை பார்க்க முடியாது. இருக்கட்டும் ஆண்டவரே, நான் சாலமோனை விட பெரியவர் ஞானத்தில், சாலமோனை விட ஐஸ்வர்ய சம்பன்னர், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நாம் ரெஸ்ட் எடுக்க முடியாது. ரெஸ்ட்டு தான் நம்மை சூழ்ந்து கொள்ளும். உன் வழிகளில் எல்லாம் உன் சுய புத்தியில் சாயாத. எனக்கு தெரியும், நான் யாராக்கும் ஆணைய பூனையாக்கிடுவேன். பெரிய யானை போன்ற உருவம் இருக்கட்டுமே, அப்படி குட்டியோன்னு பூனையாக மாற்றி விடுவேன். நான் பூனையை புலியாக மாற்றுவேன். இந்த திறமையெல்லாம் கர்த்தர்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஒருவேளை மனிதர்கள் முன்பாக நாம் ஜாபவான்களாக காட்சியளிக்கலாம், சமர்த்துகளாக காட்சியளிக்கலாம். கர்த்தர்கிட்ட இது ஒரு நாளும் வேலை செய்யாது. ஆண்டவரே, என்னை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறேன். அதை தான் கர்த்தர் 2 நாளாகமம் 7:14 சொல்லுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி மனத்தாழ் ஜபம், அவர் முகத்தை தேடி. நம்மள எத்தனை பேருங்க அவர் முகத்தை தேடிட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம்? பொல்லாத வழிகளை விட்டு, அவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளிடத்திலும் பொல்லாத வழிகள் உண்டு என்றுதானே கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா நான் அவங்களுக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். தலைகளை தாழ்த்துவோம். நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே. அநேக காரியங்கள் உண்டு. இந்த காலை வேளையிலே கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். என் நம்பிக்கைக்கு உரியவரே, உம்மை நம்புகிறேன். இந்த காரியத்தை எப்படி செய்ய போகிறேன், இந்த பாதையில் எப்படி நடக்க போகிறேன் எனக்கு தெரியலையே. நான் உம்மை நம்புகிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், உம்மை அண்டிக் கொள்ளுகிறேன், உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். என்னுடைய சுய பலத்தை, சுய ஞானத்தை சார்ந்ததை நான் நிறுத்தி கொள்ளுகிறேன். உம்மை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிறேன். நீங்கள் எந்த காரியத்தில், அது சிறுசோ பெருசோ, கர்த்தரை சார்ந்து அதை செஞ்சு பாருங்க. அதிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியும், கர்த்தருடைய மகிமையை அனுபவிக்க முடியும், கர்த்தருடைய மேன்மையிலே களி கூற முடியும். சும்மா கர்த்தர் என் மேலே நம்பிக்கையாயிருன்னு சொல்லலை, உன்னை மேன்மைப்படுத்துவதற்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். உன் தலையை நிமிர்த்துவதற்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீதியின் பலிகளை செலுத்துகிறேன், உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறேன், என் சுயத்தை சார்ந்து கொள்ளுவதை நிறுத்தி விடுகிறேன். என் மனசு முழுசும் நீங்கள் தான் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதோடு உம்மை சேவிக்கிறேன், உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே கேட்கப்பட்டதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவினுடைய மகத்துவம் நிறைந்த, மகிமை நிறைந்த சாயல், அவரை தரிசிக்கிற யோவான்களாக கர்த்தர் நம்மை உருவாக்கட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அதற்கு முன்பதாக நாம் தப்பித்துக் கொள்ளுவோமே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். முழு மனதோடு உம்மை சேவிக்கிறேன் ஆண்டவரே. நம்மளே எத்தனை பேர் சொல்ல போறோம், ஆண்டவரே என்னுடைய மனசு நிறைந்து உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். நம்முடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் ஆவலாய் பார்க்கிறார். உங்க கரத்தை வானாதி வானவருக்கு உயர்த்தி
நான் முழு மனசோடு உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உயர்த்தின கரங்களை எல்லாம் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஐயா. ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரங்களைப் போல பிள்ளைகள் வாழ்ந்திருக்க செய்வீராக. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஐயா. எங்கள் தேசத்திலே, எங்கள் குடும்பங்களிலே, சபையிலே கர்த்தர் சேமத்தை கட்டளையிட வேண்டுமே. நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை உங்க மேல வைக்கிறோம் ஐயா. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம் ஐயா. நன்றியுள்ள இருதயத்தோடு தகப்பனே, நீதியின் பலிகளை செலுத்தி உம்மீது நம்பிக்கை வைக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தருடைய கரம் தொடட்டும் ஐயா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் நலமானவைகளை செய்யட்டும் ஐயா. உம்முடைய வலது கரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீட்டப்படுவதாக. பராக்கிரமம் செய்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. பயங்கரமானவர் நீர்தான் ஆண்டவரே. பயங்கரமானவரே, உம்மீது எங்களுடைய நம்பிக்கையை வைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். கன மகிமை எல்லாம் உமக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் அவருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.